தவம். தவம் என்றால் என்ன? தவம் என்பது நம்மை சரி செய்து கொள்வது. அதுதான் தவம். தவக்காலத்தினுடைய இரண்டாவது படிநிலையாகிய தவம். இதில் விவிலியத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சக்கேயு வரி தண்டுபவராக இருந்தார். எல்லா மக்களும் அவரை உற்று நோக்கிய விதம் வேறு, இயேசு உற்று நோக்கிய விதம் என்பது வேறு. அதனால சக்கே எப்படி மனமாறுகிறார் பாருங்க. நான் வரி தண்டுதல் மூலமாக பெற்றதை திருப்பி கொடுக்கிறேன் என்ற மனநிலை அவருக்கு உருவாகிறது. அதாவது இயேசுவை சந்தித்த பிறகு தன்னை உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து, தன்னை சரி செய்து கொண்டு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்ற மனநிலை தான் தவம். இந்த தவக்காலத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தவம் என்பது நம்முடைய பாவங்கள், கடந்த கால வாழ்க்கையினுடைய பலவிதமான கசப்பான அனுபவங்கள், தவறான வாழ்க்கை நெறிமுறைகள், இவற்றிலிருந்தெல்லாம் தன்னை சரி செய்து கொண்டு, அவற்றிலிருந்து விடுபட்டு தன்னை மாற்றி அமைத்து கொண்டு அடுத்தது ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிப்பதற்கான ஒரு அற்புதமான காலம்தான் இந்த தவக்காலம். அதாவது நாம் தவம் என்பதே, தவக்காலம் என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது இந்த வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் பிறரை சரி செய்து கொள்ள வேண்டும், பிறரை திருத்த வேண்டும், பிறரை நாம் அறிவுரை கூற வேண்டும். இந்த மனநிலையோடு நம்மை நாம் திருத்தாமலும், நம்மை நாம் மாற்றி அமைக்காமலும், பிறரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் முடிந்து போய்விடுகிறது. ஆனால் தவக்காலத்தினுடைய இந்த இரண்டாம் படிநிலையாகிய தவம் நமக்கு அழைப்பு கொடுப்பது என்பது தன்னை சரி செய்து கொள்வது, தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது, இறைவனோடு இணைந்து பயணிப்பதற்கு இந்த தவம் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். அது தவக்காலத்தில் இதை நாம் முழுமையாக கடைபிடித்து தன்னை சரி செய்து கொண்டு மீண்டும் புத்துயிர் பெற்று ஒரு புது மனிதராக வாழ்வதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்தும்.